அமைதியா உட்கார்ந்து எவ்வளவு பெருமையா இருக்கு. கும்பாபிஷேகம் நெருங்க கும்பல் பெருகிட்டு இருக்கு. ஆமா என் வந்திருக்கிற தாய்மார்கள் ரசிக பெருமக்கெல்லாம் பார்க்கும்போது நேற்று புண்ண முந்திச்சுவான். ஆமா ஆரம்பத்துல நாடகம் ஆரம்பிச்சோன்னு இந்த பக்கமும் தான் கும்பலா குந்திருக்கு. நேர்த்தியும் சரி ஒரு 2 மணி இருக்கும் ராத்திரி வந்து குந்திட்டு இங்க வந்து பாக்குறேன். இந்த பக்கத்துல பேரு மாதிரியே காணும். இந்த பக்கம் இருந்த ஆள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. விடிய காலம்புற பாக்குறேன் ஒரு 4 கிழவியும் 3 கிழவனும் முடிஞ்சுட்டாங்க. எங்க அதுல வந்த வழி தெரியல போட்டிருக்கு. எப்படி வீட்டுக்கு போக தெரியாம இருக்குல போட்டு பயந்துட்டு குத்திருக்கு போட்டிருக்கு. ராம நாடகம் அப்படின்னா ஒரு பெருமை. அது நம்ம ஊர்ல பெரிய பெருமை. நாடகத்துக்கு 3 அபிஷேகம். ஆமாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காலையில பெருமாளுக்கு இங்கே கும்பகோணம் நடக்க இருக்கிறது. ஆமாங்க, அருமையான கும்பகோணம். இங்க ராம நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது பெருமாள் கும்பகோணம் நடக்கும் போது இந்த அருமையான ஒரு சாட்சி உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆமா, தூங்கிட்டார் போட்டிருக்கு. ஆமா, மென்னரே வெடிக்கிறதுக்கு தூங்கிட்டார் போட்டிருக்கு. அடி அடி அடிச்சு நோக்கு கோயிலுக்கு மேல விடுறியோ வேப்பமரத்தை விடுறியோ கேட்டு கூட்டுல விட்டாங்க. ஆமா, ஏதாவது வேகத்தை வச்சுட்டு நீ மேல விடுறத விட கீழே விட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா கும்பலா குத்திருக்கு குடும்பமா. ஆமா, வேட்டை கீழே விட்டு வேட்டு விட்டாத நீ. ஆமா, அருமையா மேல பாருங்க. மாலை வேடிக்கை சிறப்பான ஒரு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரு நேரம் தான் விட்டுட்டு இருக்காரு. ஆமா, இல்ல நான் சொல்லும் போதுதான் இங்க விட்டுருவோமோன்னு பயமா இருக்குது. இல்ல மாப்பிள்ள, நாடகம் ஆரம்பிச்சாச்சு இல்ல, மேலைய பார்த்துக்கிட்டே அவர் இங்க விட்டாரு வச்சுக்க. அது சரி, நானும் இப்பதான் புதியா வீட்டுல இருந்து வந்திருக்கேன். இப்பதான் ஒரு புத்தா கல்யாணம் பண்ணிருக்காருப்பா. கும்பாபிஷேகம் பண்ணி கோயில சாமி கும்பிட்டு நாளைக்கு நம்மளும் முடிஞ்சா ஊருக்கு போயிடணும்ல. ஆமா, அதுல வேட்டு விடுறவரு பார்த்து மேல விட்டு குதிரை கூட்டம் வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருக்கட்டும். அதனால பெரியவர்களே, உலகை என்பது நான் எழுத்து, உலகில் வாழ்கின்ற வாழ்க்கை நான் எழுத்து. மனுஷன் அப்ப நம்மளுக்கு வாழ்க்கை என்பது முக்கியம். அதை சொல்றேன், இந்த உலகத்துல உலகை என்பது நான் எழுத்து, உலகில் வாழ்கின்ற வாழ்க்கை நான் எழுத்து. வாழ்க்கையில் பிறப்பு நான் எழுத்து, பிறப்பை தருகின்ற பெற்றோர் நான் எழுத்து, அந்த பெற்றோர் பெறுகின்ற குழந்தை நான் எழுத்து, பெற்றோர் பெறுகின்ற குழந்தை நான் எழுத்து, குழந்தையை முதிர்ச்சி சிறுவன் நான் எழுத்து, சிறுவன் செல்கின்ற பாடசாலை நான் எழுத்து, பாடசாலையில் பயில்கின்ற படிப்பு நான் எழுத்து, அந்த படிப்பு தருகின்ற பட்டம் நான் எழுத்து, பட்டத்தினால் பெறுகின்ற ஊதியம் நான் எழுத்து, ஊதியம் தருகின்ற மதிப்பு நான் எழுத்து, ஊதியம் தருகின்ற மதிப்பு நான் எழுத்து, மதிப்போடு ஒரு பெண்ணுக்கு கணவன் ஆவது நான் எழுத்து, ஒரு பெண்ணுக்கு கணவன் ஆவதோ நான் எழுத்து, கணவன் முதுமையினாலே கிழவன் ஆவதும் நான் எழுத்து, கிழவனுக்கு வருகின்ற தள்ளாமை நான் எழுத்து, தள்ளாமையின் முடிவு இறப்பு என்பது நான் எழுத்து, மனிதனுடைய கடைசி இறப்பு, இறப்பு என்பதும் நான் எழுத்து, இறுதியில் தூக்கி செல்லும் நால்வர், இறுதியில் தூக்கி செல்லும் நால்வர் நான் எழுத்து, அந்த நால்வர் செல்கின்ற இடம் சுடுகாடு என்ற நான் எழுத்து, அந்த சுடுகாடு உள்ள இடம் தான் இது போன்ற கிராமம் நான் எழுத்து. கிராமத்தின் முக்கிய அமைப்பு ஆலயம், கிராமத்தின் பெயரோ பேட்டை என்ற நான் எழுத்து, பேட்டையில் எழுதியிருக்கின்ற ஆலயம் நான் எழுத்து, அந்த ஆலயத்தில் அமர்ந்துள்ள தெய்வம் நான் எழுத்து, தெய்வத்துக்கு செய்ய விழா திருவிழா நான் எழுத்து, திருவிழாவில் இடம்பெறுகின்ற நாடகம் நான் எழுத்து, நாடகத்தின் பெயரோ லவகுஜா என்ற நான் எழுத்து, அந்த லவகுஜா நாடகத்தில் நடிக்கின்ற நடிகன் நான் எழுத்து, நடிகனை காருகின்ற ரசிகன் நான் எழுத்து, ரசிகன் காருகின்ற குற்றம் என்பது நான் எழுத்து, நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சுற்றி காட்டிய நக்கீரன் பரம்பரை. ஆமா, நக்கீரன் பரம்பரை வந்த பரம்பரை. ஆமா, எதா இருந்தாலும் மரியாதை போதும், போட்டியில வாழலாம், பொறாமப்பட்டு வாழக்கூடாது. ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா, அண்ணனுக்கு ஒற்றுமை போட்டி போட்டுக்கிட்டு ஒற்றுமையா வாழணுமே தவிர
அண்ணன் தம்பிக்குள்ள பொறாம இருக்கக்கூடாது. பொறாம இருந்தா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுங்களா? மனுஷன் பொறாமப்பட்டானா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எங்க தம்பி தம்பி அந்த மரம் எல்லாம் பார்த்தா எதிரான் எதிரி தமிழ்நாட்டு நம்ம ஊர் புள்ள எவ்வளவு சுருக்கி நான் சொல்றது சொல்லு. பொறாமை அப்படிங்கிறது அப்படியே எழுத்து ஏற்ற சொல்லுங்க. சொல்லு தம்பி பாக்கிய சொல்ற மாதிரி சொல்லுங்க. பொறாமை அப்படியே திருப்பி சொல்லு. மை மை யார மயிரா போகிற என்ன சொல்லி கொடுத்த என்ன மயிரா போகிற? பொறாமை அப்படிங்கிறத திருப்பி போட்டா அப்படிதான் வரும். அதனால போட்டியில வாழலாம், மனுஷன் பொறாமையில வாழக்கூடாது. பொறாமைப்பட்டா வாழ்க்கை அப்படித்தான் போகும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்ற வாழ்க்கையில வலது என்ற நாடகத்தை சொன்னால் நாடகத்தை தோற்றுகிறோம். நன்றி, வணக்கம். வருகிறதுக்கு அத்தனை பேரும் இப்ப எப்படி இருக்கீங்களோ இதே போல முடியவரை எங்க நாடகம் முடியவரை அமைதி காத்து நாடகத்தை நல்லா இருக்கிறது எங்களை காத்தல் கேட்டுக்கொண்டு நாடகத்தை தோற்றுகிறோம். நன்றி, வணக்கம். நான் சும்மா வந்தால் கிடைக்கும் ஓடி வந்து நான் சும்மா பழக்க வழக்கம் இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல ஒரு விருந்தாளி வந்துட்டாக்கா நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்துக்காக விருந்தாளி வந்துட்டாங்க. அக்காவை பார்க்க தம்பிக்காரன் வர்றான், அக்காவை பார்க்க தம்பிக்காரன் வர்றான் கும்பாபிஷேகத்துக்காக. அப்ப வர்றவங்க பார்த்து மச்சான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அக்கா புருஷன் ஆமா மச்சான பார்த்தோன்னே வா மச்சான் ஒரு தம்பி வந்திருக்காரு, வாவா வாவா அந்த வடை போடு அந்த கோழி கறி ஊத்து சாப்பிடு மச்சான் சாப்பிடு மச்சான் வராங்க நீ வந்திருக்கேன் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு வர்ற விருந்தாளிய வாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கையை பிடிச்சு உட்காரு சாப்பாடு போட்ட பரம்பரை நம்ம தமிழன் பரம்பரை. ஆமாப்பா, அந்த பழக்க வழக்கம் மாறி போச்சு. இப்ப 2024 என்ன நடக்குது தெரியுமா? வாங்க வந்து கூப்பிட்ட மச்சங்காரன் இப்ப என்ன பண்றான்? என்ன பண்றாரு? அக்காவை பாக்கிறதுக்கு அதே மச்சங்காரன் வர்றான், தம்பிக்காரன். அக்காவுக்கு தம்பி, இவனுக்கு மச்சான் வர்றான். எப்படி வர்றான்? எப்படி? அக்கா வீட்டுல போய் நீ சோறு திம்போம் அப்படின்னு பசியோட நடந்து வர்றான். ஆண்டி மரத்துல இருந்து வர்றவன் என்ன நினைச்சு வர்றான்? அக்கா வீட்டுல போய் நீ சோறு திம்பு பசியோட வர்றான். சாப்பிடுமே வயிறார நிம்மதியா சாப்பிடுமே. அக்கா வீட்டுல ரெண்டு சோறு திம்பு பசியோட வருது விருந்தாளி. ஆமா, அந்த நேரம் பார்த்து அக்கா வீட்டுல சாப்பிட்டு குஞ்சிருக்கான். அந்த காலத்துல வாபச்சா சாப்பிடு அப்படி சொன்ன காலம் ஒரு காலம். ஆமா, இப்ப 2024 சாப்பிட்டு இருக்கிற மச்சாங்காரன் என்ன சொல்றான்? என்ன சொல்றா? வர்ற விருந்தாளி பசியோட வருது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சொல்றான் பாரு. வா 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 இப்பதான் வர்றியா வர்றியா? நான் சாப்பிட விட்டா நீ என்ன சாப்பிட போற? இது எப்படி இருக்கு பாரு. 2024 பழக்கம் எப்படி போகுது பாரு. ஆமா, அவன் வர்றவனுக்கு சோறு திங்கலன்னு பசியோட வர்றான். ஆமா, அவன் வர்றவனை இவன் சாப்பிட்டுக்கிட்டு குந்திருக்க சொல்றான். வா வா நான் சாப்பிட விட்டா நீ என்ன சாப்பிட போற அப்படின்னு இவனுக்கு பாதி உசிறு போடுவோம். சாப்பிட மனசு வருமா? சோதிங்கன்னு வச்சா சோதிங்கன்னு வர்ற மச்சாங்க பாதி மானத்தை வாங்குறாங்க சொல்லிட்டு இனிமே இந்த வீட்டுல நினைக்கப்படாது. இனிமே இந்த வீட்டுல செத்தால் சரி கை நினைக்கப்படாது. கை நினைக்கப்படாது போனா அந்த காலத்துல. ஆமா, அப்ப உள்ளவனுக்கு மானம் இருந்துச்சு, சூடு இருந்துச்சு, சொல்ற இருந்துச்சு, விருந்தாளிக்கு. ஆமா, ஆனா இப்ப 2024 வர்ற விருந்தாளிக்கு மானம், ரோஜம், சூடு, சொல்ற எது இருக்கிறது இல்ல. அக்கா பத்தி சொல்லுவான், நான் சாப்பிட விட்டேன் நீ சாப்பிட போறம்மா இவன் சரி. அதுக்கு வர்ற விருந்தாளி சொல்லுவான் பாரு, எப்படி? அது சரி மச்சான், நான் சாப்பிடனாலும் நீ என்ன விட்டுற போற? அது சரி.
ஒரு பதிலடி அடிக்கிறது எப்படி மாத்திக்கிட்டான் பாரு, காலத்துக்கு தகுந்த மாதிரி. அவனுக்கும் மனம் இல்ல, இவனுக்கும் சூடு இல்ல. அது சரி. அவன் சொல்றான், நான் சாப்பிட நீ சாப்பிட போறம்மா. இவன் நான் அப்படியே சாப்பிடாம இருந்தானே, நீ என்ன விட்டுருவா போற? அது சரி. என்ன கையை பிடிச்சி எனக்கு சோதிய வைக்க மாட்டேன். அப்புறமா வர்றவன் உடனே அக்கா விட்டு பார்ப்பான். இந்த வருடம் 70 சோத்தத்துக்கு இருக்கு சுதாரி பாய்டா அப்படி அது சரி வச்சான். நீ அப்படியே சோறு தின்னாலும் ஊருக்கு போறப்ப பக்கா புள்ளிய கையில 5 பத்து கொடுக்காம போற 50 100 கொடுக்காதே போயிடுவேன். போற சோத்துக்கு வசூல் பண்றான் பாரு. இவன் பாப்பான் வர்ற விட்டாடி, ஆஹா சோத்தை போட்டு வசூல் பண்ண பாக்குறான். இந்த 50 100 இருந்தாலும் வர்ற வழியே சாப்பிட்டு வந்துருக்கலாமே அப்படி அவன் சொல்ல பாரு. அது சரி மச்சான், நான் அப்படியே 5 பத்து கொடுத்தாலும் 50 100 கொடுத்தாலும் கண்டவன் கையால கை நீட்டி காசு வாங்குற அளவுக்கு உன் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க. அது சரி. எப்படி போகுது பாரு வழக்கம். நான் கொடுத்தா வாங்குற மாதிரியா நீ புள்ள வச்சு வச்சிருக்க? அந்த மாதிரி வழக்கம் வாங்க சாப்பிடுறேன்னு சொன்ன நாடு. ஆமா, இன்னைக்கு இப்படி வாயாலே இன்னைக்கு எட்டி போய்க்கிற காரணம் பத்தி அது சொல்றேன். நான் சும்மா குடிச்சிட்டு போய் வயக்காட்ட போய் உழுதுதான் வேலை பார்த்திருக்கான் நம்ம தமிழன். ஆமா, உடம்புல வியாதிக்கிற கிடையாது. காலையில 10 மணிக்குள்ள ஆமா அரை காணி ஏர் ஓட்டி முடிச்சிருக்கு நம்ம ஆளுவ. நீராகாரத்தை குடிச்சுட்டு வெறும் நீராகாரம் உடம்பு அப்படி இருக்கு. ஆமா, ஆனா இந்த காலத்துல ஒரு நாடு என்ன இதுன்னு அப்ப வந்து கேட்கல. இப்ப பொழுது கதவை திறந்தோம்னா வாசல்ல 4 பேர் நிக்கிறான். 2 பொம்பளை நிக்குது, 2 ஆம்பளை நிக்கிறான். ஊசி போட்டியா, மாத்திரை வாங்கினியா, ஆஸ்பத்திரி போனியா, உடம்ப காட்டினியா, உனக்கு பிரஷர் இருக்கா, உனக்கு சுகர் இருக்கா, என்னமோ ரொம்ப பொறுப்பா விசாரிக்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் மாப்பிள்ள முந்தா நாள் என்ன பண்ணிட்டான், என் வீட்டு வாசல் வந்து ஒரு ஆள் வந்து சும்மா பெரிய நோட்டை வச்சுக்கிட்டு, மாரியப்பா உன் குடும்பத்துல வந்து எத்தனை பேர் கணக்கு சொல்லு அப்படின்னா இந்த நோட்டை வச்சுக்கிட்டு. ஆமா, நான் பார்த்தேன், இவர் ரேஷன் அட்டை கணக்கு இருக்கிற ஆள் போட்டு இருக்கு. ரேஷன் கார்டுக்கு கணக்கு இருக்கிற போட்டு இருக்கு. ஆளை கோச்சி இல்லைன்னா அரிசியை கோச்சு போவோம், மண்ணெண்ணெய் கோச்சு போச்சு யூனிட் குறைஞ்சு போவோம். ஆளை குறைக்க குடும்ப நபரா அப்படியே சொன்ன மாப்பிள்ள. எப்படி எனக்கு ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை 3 மொத்தம் 7 அப்படின்னா தாத்தி சொன்னேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை 3 மொத்தம் 7 என் பொண்டாட்டி 1 8 என்னது கணக்கு எடுத்து வந்தவன் யாரு கல்யாணம் பண்ணி 30 வருஷமா அவனுக்கு புள்ளே இல்ல. புள்ள குட்டியே பக்காதான் குடும்ப கணக்கு எடுக்கிறான். இந்த விவரம் எனக்கு தெரியல. அவனுக்கு போய் புள்ள குட்டி பக்கா கண்டு போய் எனக்கு ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ள 3 மொத்தம் 7 என் பொண்டாட்டி 1 8 நான் 9. நீ 9ஆ? நீங்க 9ஆ? கொண்டு போய் நிறுத்துற அப்படியே கணக்குல நான் 9 ஒத்திட்டீங்கல்ல? கணக்கு எடுத்தோம்னு நினைச்சுக்கிட்டான். நான் எனக்கு ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை 3 மொத்தம் 7 என் பொண்டாட்டி 1 8 நான் 9. நீங்க 9. கணக்குல 9 உன்ன மாதிரி கணக்குல வந்தவன் என்ன பண்ணா மாப்பிள்ள? என்ன சொன்னா? அப்படியே நோட்டை கீழே போட்டுட்டு நேரா போனான் கோயில்கிட்ட. பெருமாளே ஆதிகேசவ பெருமாளே, என்னையா கொடுமை? என்ன கொடுமை? நானும் மனுஷன் தான், அவனும் மனுஷன் தான். ஆமா, ஏன் இப்படி பண்ற? 9க்குலாம் புள்ள பிறக்குது, எனக்கு பிறக்கலையே. 9க்குலாம் 7 புள்ள பிறக்குது. நான் கணக்குல 9 இருந்தேன். அந்த நம்மளுக்கு என்ன 9? அதனால எதை கேட்டாலும் முடிஞ்சா கேட்கிறோம். அது சொல்றேன், என்ன செய்ய போறோம்? சும்மா வந்தாலும் கிடைக்கும். ஐயப்பா எல்லாமே ரொம்ப அருமையான பேர். ஏன்னா ஊர்ல அமைதிக்குன்னா இப்படிப்பட்ட பேர் அமைஞ்சிருக்கிறது. சரி, அருமையா ராத்திரி
நேத்து வந்து ஒரு வேளை சாப்பிட்டேன். ஆமா. இன்னைக்கு பொழுதுக்கு 3 வேளை சாப்பிட்டுருக்கீங்க. ஊரு பேரே தெரியாம சாப்பிட்டு என்ன அர்த்தம்? சாப்பிட்டு நான் ஊரு வேற படிச்சுட்டா இருந்தேன். அங்க கொண்டு போய் மண்டபத்தை விட்டுட்டாங்க. சும்மா இருக்கக்கூடாது. கடல் மாதிரி மண்டபம். மண்டபத்துல காலையே கொட்டாய பவுடர் அழைச்ச உடனே காலையே வண்டியில ஏறுப்பா. காலையில என்ன கொண்டு போய் என்னமோ இறங்கி அகதியை கொண்டு போய் இறக்குற மாதிரி ஆதித்யா திருமண மண்டபத்தை கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. வசதியா இருக்குன்னுதான். 14 பேரும் உள்ள போனோம்ல. சரி, எந்த ரூம்ல கொடுத்தோம் எந்த ரூம்ல இருந்துச்சும் தெரியல. அவ்வளவு ரூமா? அப்பேற்பட்ட பெரிய அங்க போய் பார்த்தா ஊர் பேரே. அது என்ன தெரியுமா மாப்பிள்ள? என்ன? ஆதித்யன் என்னது? ஆதி கேசவ பெருமாள். இந்த ஊர்ல பழக்கவழக்கத்தை சொல்றேன். சாப்பாடு போட்டாங்க. ஆமா. எவ்வளவு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா கூட அது பேசாது. கண்டிப்பா. பழக்க வழக்கம் மனசுல இந்த உடம்போட மறக்காம இருக்கக்கூடியது நினைவில் இருக்கிறது சாப்பாடு. ஆமா. சாப்பாடு போட்டாங்க பாரு இந்த ஊர்ல. எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். சாப்பாடு விடுமாப்ல. சாப்பாடு விடு. வாழை சாம்பார் ரசம் போது அதை கொடுக்க. சரி. வாழை இலையில சாப்பாடு தலை இலையா பார்த்து போட்டாங்க பாரு. அந்த இலைய வெட்டிட்டு வர்ற அண்ணன் போய் அறுத்துட்டு வர்றாங்க. அந்த அண்ணன் வந்து இலைய போடும். அப்படியே தலைவாழை இலை. ஆமா. வாழை இலைய பார்த்த உடனே என் வயிறு குடுத்து போச்சு. சரி. இலையில சோறு போட்டாங்க. அந்த ஊர்ல வாழை இலையில சோறு போட்டாங்க. சரி. சில ஊர்ல என்ன பண்றான்? பேப்பர்ல சோறு போடுறான். கம்ப்யூட்டர் பேப்பர் அப்படியாது. 2022 நாகரிகங்கிற பேர்ல பேப்பர். அது பச்சையா இருக்கிற பேப்பர். அதுக்கு பேர் என்னவோ கம்பு. என்னது? கம்ப்யூட்டர் இல்லப்பா. டிஜிட்டல் இலையா? டிஜிட்டல் இலையா என்ன இலையா? சரி. வாழை இலை மாதிரியே வெட்டி விட்டுருக்கான் மாப்பிள்ள. அங்கே விருத்தாயம் பக்கம் போயிட்டாங்க. இந்த பேப்பர்ல சோறு போடுறான் போட்டு இருக்குல்ல எனக்கு தெரியல. ஐயோ. லைட் வச்சுதான் இந்த பேப்பரை போட்டுருக்கான் மாப்பிள்ள. லைட் வச்சுதான் இந்த பேப்பரை போட்டு பேப்பர்ல போட்டு சோறு போடுறான். சாப்பாடு போட்டோன்னே சாம்பார் ரசம் மோர் எல்லாம் தாராளமா ஊத்தி அந்த பேப்பர்ல போட்டுருக்கான் பொழுது எனக்கு எல்லாமே சேர்த்து இருக்கிறேன். சாம்பார் ரசம் மோர் எல்லாம் தாராளமா ஊத்தி குழைச்சி அடிச்சு நல்லா சாப்பிட்டு இலைய எடுத்து பாக்குறேன். இலைய காணும். அந்த ரசம் மோர் போட்டதும் இந்த பேப்பரும் ஊறி போய் பரட்டி ஊட்டிட்டு அது உள்ள விட்டு போட்டுருக்கு. எப்படி வெளியே வாசம் வரும்? 3 நாள் வெளியே போடையா. எப்படி வரும்? அது போய் நல்லா தார் மாதிரி உருட்டி அழைச்சிட்டு போட்டுருக்கு. பேப்பர் போய் நல்லா தாக்காட்ட முடியுமா? நான் முக்கு ஊருக்கே அந்த மாதிரி பேப்பர். என்னது? இலையில சோறு போடுறாங்கன்னு ஏமாந்து இப்ப சாப்பிட கூடாது. நம்பி 2024 அதுலயும் சில பேர் சில டிஜிட்டல் வேலை பண்றான். எப்படி? வருஷ பொறுப்பன்னைக்கு என் மச்சான் ஊற்றி சாப்பிட போட்டேன். சரி. தமிழ் வருஷம் பொறுப்பு சித்திரை 1ஆம் தேதி. ஆமா. வடமலைத்தோட சாப்பாடு பரவாயில்ல இலை போட்டு வடை பாயசம் போட்டு சாப்பாடு போட்டான். சரி. சந்தோஷமா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இலைய எடுத்து போடணும். இலைய மடக்குனேன். என் மச்சான் வந்து கையை பிடிச்சிக்கிட்டான். இன்னும் 2 சோறு தின்னாலும் தின்னு சாப்பிடு. இலையில கையை வைக்காதம்மா. என்ன மச்சான் நான் சாப்பிட்ட இலைய நான் தானே எடுத்து போடணும் அப்படின்னு. இன்னும் 2 சோறு தின்னு சாப்பிடு. இலையில கையை வைக்காத அப்படின்னா. என்னடா கொலகார மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு என் மச்சான் நான் சாப்பிட்ட இலைய நீ எடுத்து போட்டு புண்ணியத்தை தேட போறியா அப்படின்னு கேட்ட. புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது. உன்ன மாதிரி சில கம்யூனிட்டி என் வீட்டுக்கு சோறு திங்க வருவாங்க. எல்லாருக்கும் போடுறதுக்கு சோறு இருக்கு. இலை இல்ல. இலை பஞ்சம். இந்த இலைய நீ வச்சுட்டு போனீங்கன்னா பக்கத்துக்கு தொட்டில அழைச்சிட்டு இந்த இலைய வச்சிருப்பேன். வேற வந்தா இதே இலைய சோறு போடுவாங்க. ஒரு இலைய வச்சு 500 பேருக்கு சோறு போடுறதா? ஆனா கடவுளை நான் பார்த்தேன். ஆகாகா என்னடா காலை இப்படி மாறி போச்சா எச்சையில சோறு போறானே அப்படி இலைய எடுத்து பாக்குற மாப்பிள்ள அடியில பழுத்து இருக்கு. எவனோ எனக்கு முன்னாடி சுடு தின்றுருக்கான். சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம இலையில சாப்பிடக்கூடாது. இனிமே நம்ம இலையில சாப்பிடக்கூடாது. மக்கள் நம்ம என் நண்பன் வீட்டுக்கு போனேன். அவன் இலையில சோறு போடான் தான். இலையில போடாது. இலையில சோறு போடுறாங்க.